மார்னிங் மக்களே. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இடையில ஒரு நாள் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நீங்கள் ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. சில பல பர்சனல் காரணங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 குறைஞ்சி 90,000 தான் இருக்குது. எஸ், சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வெறி கொண்டு அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். இன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் வேறு கவுண்டிங் வேறு போயிட்டுருக்கு. பட் அதை யோசிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னடா பண்ணுறேன்னு வந்தோம். இன்றைக்கி மாஸ்டர் வரல, அவருக்கு ஒரு பர்சனல் இஷ்யூ. ஸோ அதனால் அவரால் வர முடியல. பட் இன்றைக்கி நம்மளே தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்னொரு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம புதுசாக வந்து டயட் பிளான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது இன்னொரு ஒரு டீமில் வந்து டயட் வந்து நம்ம சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டிருக்கோம் அது என்ன டீட்டெயிலாக. ஸோ எஸ், என்னன்னா இது வரைக்கும் நம்மளா ஒரு டயட்டு, நம்மளா ஒரு ட்ரையல் அண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்ல டயட் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் ப்ராப்பர் டயட்டீஷியன் ஒருத்தவங்க வந்து நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு அழகான ஒரு லேடி. யார் பார்த்தீங்கன்னா தரணின்னு சொல்லிட்டு ஸ்கல்ப்ட் யுவர் பாடி அப்படின்ற ஒரு டயட்டீஷியன் கம் ஃபிட்னஸ் பேஜ்லேருந்து அவங்க எங்களுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வாரம் வாரம் டான்னு டயட் வந்துடும். ஸோ இந்த வாரம் மண்டேக்கு டயட் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த டயட்டை நான் போட முடியும். ஸோ அதனால் சீக்கிரம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க, நான் அந்த டயட்டை அங்கே அப்லோட் பண்ணுறேன். தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் பர்சனல் ட்ரெயினராக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பாடி மெட்டபாலிசத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டயட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு கோட்டை என்னென்னு போய் பார்ப்போமா? வாங்க போகலாம். அதிர்ச்சிகள், ஜிம்மே அதிர்ச்சி ஆகிருக்குது. அங்கே பாருங்கள், சிக்கமா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யார் சிஎம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து மண்டேன்றதுனால நம்ம ஃபுல் ஒர்க் அவுட் செஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆப்வியஸாக 5 வேரியேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி யுவராஜ் அண்ணா தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியாததுனால நம்மளுக்கு வந்து இன்னொரு அண்ணா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பார், ஜிம்மில் இந்த மாதிரி பார் இல்லாமல் வீட்டில் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ லைட்டாக வளர்ட்டேன் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்பயும் போல் 3 செட்ஸ் தான் பண்ண போகிறோம். 15 × 3 செட்ஸ். 15 பண்ணுங்கள், அடுத்து 20 பண்ணுங்கள், அடுத்து 25 பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய செஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெயிட்ஸ் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து போன வீக்லேருந்து இந்த வீக் வந்து ஒரு வெயிட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் எங்களுடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ இப்படி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஒரு வெயிட்ஸாக நம்ம போகணும். அட் அ ஸ்டேஜ் நம்ம ரொம்ப வெயிட்ஸோடு பண்ணிட்டோன்னா கை வலி எல்லாமே ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் டே நம்மளால் ரொட்டீனை பார்க்க முடியாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போனால் தான் நம்மளுக்கும் வெயிட் லாஸ் கிராஜுவலாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து வேரியேஷன் 2. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பேண்ட் இருக்கும்ல, வாங்கிக்க சொல்லிப்போம்ல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வழியாக வச்சு நம்ம அப்படியே புல் பண்ணி இழுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு அந்த கையெல்லாம் அப்படியே ஃபிட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கிட்ட ஒரு பக்கம் வந்து எலெக்ஷன் இது வந்து பிபி வேறு ஏற்றிக்கிட்டு இருக்குது ரிசல்ட்டு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். வந்து ஃபஸ்ட் செட் வந்து 15, அப்புறம் 20, அப்புறம் 25, இந்த மாதிரி 3 செட்டு நம்ம பண்ணணும். மாமா ரொம்ப ஈஸியாக போட்டார். மாமான்னு இல்லை, மென்ஸ் கொஞ்சம் ஈஸியாக எப்பவுமே வெயிட்ஸ் போட்டுருவாங்க. பட் உமன்ஸ் நம்மளுக்கு தான் அந்த வெயிட் போடுறது டஃப்பு. அதுவும் இது வந்து புல்ன்றதுனால இன்னும் ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு எப்பயுமே லாஸ்ட் வீக் போட்ட செட்டளவு தான் இந்த வீக்கும் வெயிட்ஸ் வச்சுருந்தேன். இன்க்ரீஸ் பண்ணலை. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணி கை வலி வந்து அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே ரொட்டீனை பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் இப்போ இருக்கிற வெயிட்ஸ் வச்சு நான் போட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரைசெப்ஸில் இது நல்லாவே ஃபீல் ஆகும். ட்ரைசெப்ஸ்னால் பின்னாடி சைடு. இது வந்து அடுத்த வேரியேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார் வந்து கையை தள்ளி வச்சு பண்ணோம், எப்படி கீழே இருக்கும்போது நம்ம கிட்ட வச்சு பண்ணோமோ அதே மாதிரி இப்போ மேலே வழியாக பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இதுவும் பண்ணணும். இதப்போ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டும் சரி ட்ரைசெப்ஸும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஏன் இப்போ நாங்கள் வாய்ஸ் ஓவரில் இந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிசல்ட்னால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விஜய் சார் சாங்காக வந்து செம்ம சவுண்டில் ஓடிட்டு இருந்துச்சு ஜிம் ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து சாங் டிடெக்ட் ஆனதுனால நம்ம காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா சரி வா நம்ம எடுத்துருவோம், நம்ம வாய்ஸ் ஓவரில் மக்கள்கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி சொன்னது. மாமா எப்போவுமே அவருக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஓடிடுவார், மீதி எல்லாத்துக்கும் நம்ம தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்ல வெயிட்ஸ் லாஸ்ட் டைம் நான் போட்ட அளவு தான்
போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப புல்லுன்றதுனால பின்னாடி கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ டஃப்பாக ஃபீல் பண்ணேன்னு. பட் ஆனால் பரவாயில்ல, பக்கத்தில் ரிசல்ட்டும் பின்னாடி போட்ட பாட்டும் வந்து நம்மளை பூஸ்ட் அப் பண்ணி இந்த செட்டை ஒரு வழியாக முடிக்க வச்சிருச்சு. ஆமாங்க, ரிசல்ட்ஸ் பரபரப்பாக இருந்ததுனால பார்த்துட்டே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வேரியேஷன். இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வெட்டுக்கிளி மிஷின்னு. இது சும்மா சாதாரணமாக பண்ணாலே கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி 5 ஒரு 10 கிலோ ஆட் பண்ணி பண்ணோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டயட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து சொன்னோம்ல நியூட்ரிஷன் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்க சூப்பராக க்யூரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு எப்படி செய்யணும், இந்த ஃபுட்டு என்ன பண்ணணும், அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபைலை வந்து இதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன் இந்திரஜாவை. ஸோ அந்த ப்ரொஃபைல் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு சமைச்சு கொடுத்துருக்கானா பாருங்களேன். இப்படி டயட்டுன்னு ஒர்க் அவுட்டுன்னு இருக்கும்போது தாங்க நம்மளுக்கு யோசிக்க தோணும், பேசாமல் வீட்டில் கம்முன்னு சாப்பிட்டு படுத்துக்கலாமா. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நிறைய சாப்பிடுவோம். அப்போ வந்து கேலரிஸு, இந்த ப்ரோட்டீன் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். பட் ஒன்ஸ் நம்ம டயட்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதுதான் இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட் அண்ட் டெம்ப்டிங்காகவும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் லாஸ்ட் வேரியேஷன். இது வந்து நம்ம டம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த டம்பிள் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பெஞ்சாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட் பண்ண வேரியேஷனும் நீங்கள் டம்பிள் வச்சு பண்ணலாம். ஸோ இதையும் டம்பிள் வச்சு பண்ணலாம். நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. டயட்டு வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அனுப்ப முடியும். ஏன்னா இதில் நிறைய லிங்க்ஸோ ஃபோட்டோஸோ வச்சா உங்களுக்கு புரியாது. ஸோ தயவு செஞ்சு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் டயட் ஸ்கெடியூல் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணிடுறேங்க. லாஸ்ட்டாக வந்து மாமா 2 கவுண்டை விட்டுட்டார். அதனால் அவர் எக்ஸ்ட்ரா போடுறாரு. நான் முடிச்சுட்டு கம்முன்னு பக்கத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த அப்டேட்டை பார்த்துட்ருக்கேன், ரிசல்ட் என்னென்ன அப்டேட் வருதுன்னு. சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஆமாம், இன்றைக்கி ஒரு மாதிரி ஜாலியாக பரபரப்பாக ஒர்க் அவுட் போச்சு. எல்லாருமே ஒரு செட்டு போட்டுட்டு ஓகே ஒரு செட்டு போட்டுட்டு திருப்பி அப்படி தான் இன்றைக்கி வந்து ஜிம்மே பரபரப்பாக இருக்கும். எல்லாரும் நியூஸ் பார்த்துட்டே தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து டயட் ஆஸ் ஆஃப் அவங்க கொடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து டீடாக்ஸ் ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. மத்தியானம் வந்து சாப்பாடு வெஜிடபிள் எப்பயும் போல். நைட்டு வந்து வீட் தோசை, பீனட் சட்னி, வேர்க்கடலை சட்னியும் கோதுமை தோசையும் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசிபிஸ் எப்படின்றது நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணால் தான் அதில் தான் நான் ஆஸ் எ லிங்க்கை அனுப்ப முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கோட டயட். ஆமாம், ஸோ டீடாக்ஸ் ஜூஸ்ன்றது வந்துன்னா நெல்லிக்காயும் புதினாவையும் போட்டு அரைச்சி குடிச்சிருக்கு. கொத்தமல்லியும் கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே ஆமாம் கலர் 3 hours கழிச்சு தான் ரியாக்ஷன் தெரியும், கலக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து உடனடியாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை சென்று வருகிறோம். நாளைக்கு என்னென்ன நிலவரன்றதை பார்ப்போம். புது சிஎம் யாருன்னே தெரியல, தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா என்று பொறுத்திருந்த பார்ப்போம் மக்களே. 2.0 ஒரு விரல் புரட்சியா இல்லை என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியல. அது இப்போயே வந்து 35% மேலே வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு வந்திருக்கு. அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரும் ஒரு விஷயந்தான். 30% மேலே வந்தாலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிரும். இப்போயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து முன்னிலையில் இருக்கும்போது எதிர்பாராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எம்எல்ஏஸ் வந்துடுவாங்க. சிஎம் அப்படின்றது வந்து இனிமேல் தான் தெரியும். இப்போ மணி காலை 11 மணி. நாளைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரிய வந்துடும். ஸோ எது வந்தாலும் நம்ம சந்தோஷம்தான். நம்ம என்னதான் அரசியல் விஷயங்கள் இருந்தாலுமே தனி மனித ஒழுக்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்ப்போம், உழைப்போம், சாப்பிடுவோம். அதுக்கு தாண்டி சமூகத்தையும் பார்த்துக்குவோம். அவ்வளோதான். நன்றி, பாய்.